ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு யார் வருவாங்க? இப்போதைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தாங்க வருவாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய கேமை விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணார். ரஷ்யாவின் பக்கமாகவும் அதே நேரத்தில் உக்ரைன் பக்கமாகவும் இரண்டு பக்கமும் நான் பேச்சுவார்த்தையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய பிஸ்னஸை அவருடைய நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணார். கடைசியாக உக்ரைனுக்கான அந்த மினரல் டீல்ஸ் எல்லாத்துலேயுமே கையெழுத்து வாங்கின பிறகு இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்திருக்கார். அது வேறு எதுவுமே கிடையாது. பென்டகனுடைய சீஃப் ஹெக்ஸத் அவர்கள் இருக்காங்கல்ல, அவரை கூப்பிட்டு மக்கா இனிமேல் நம்ம ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம், உக்ரைன்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னையா இது, ஆயுதங்களை கொடுக்க மாட்டிங்களா? நாட்டோ நாடுகள் பதறுகிறார்கள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பதறுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா ஏன் இந்த ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க? அதுலேயும் ஹைலி வேல்யூடான ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன? ஒரு புரியாத புதிர் தான். பட் இந்த புதிருக்கு விடை கிடைக்கும் போது அமெரிக்காவினுடைய இப்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒரு பிக் சர்ப்ரைஸ் காம்போ, 50க்கும் அதிகமான பொருட்கள், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான கம்ப்ளீட் யூட்டிலிட்டி, இது எல்லாமே சேர்ந்து 999 ரூபாய்க்கு. இந்த வீடியோக்கு எண்டில் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு எண்டு வேண்டாங்கிறவங்க வீடியோ முடிஞ்சோடனே கட் பண்ணிக்கோங்க. பொருள் என்னெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பென்டகனுடைய சீஃப் பீட் ஹெக்ஸத் அவர்கள் இன்னைக்கு ஊடகங்களுக்கு, என்பிசி போன்ற பல ஊடகங்களுக்கும் அவர் செய்தியை வெளியிடுறார். அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் இனிமேல் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்க போகிறது கிடையாது, எல்லா ஆயுதங்களையும் சப்ளை அப்படிங்கிறத அப்படியே நிப்பாட்டுங்கிறார். இந்த செய்தி வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே இல்லை இது போன முறை தற்காலிகமாக அமெரிக்கா செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆயுத தடை உத்தரவாக இருக்கலாம், வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை ஏன் ஆயுதங்கள் கொடுப்பதை நிப்பாட்டினாங்க அமெரிக்கா? ஓவல் ஆஃபீஸில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அங்கே துணை அதிபராக இருந்த ஜேடி வான்ஸ் அவர்களுக்கும் இடையே காரசாரமான விவாதம். இந்த விவாதத்தில் ஒரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் கோபப்படுறார். நீ கோபப்பட்டா என்ன, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, இது உன்னுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களை வெளியில் அனுப்புகிறார். அப்படி வெளியில் அனுப்பும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், ஜெலன்ஸ்கி அவர்களுடைய கேரக்டர் மாறாமல் இந்த யுத்தம் நிற்க போகிறது கிடையாது, எங்களுடைய கதவு எப்போதுமே திறந்து தான் இருக்கும், ஆனால் என்ன, உக்ரைனை மட்டும் யோசிக்கக்கூடாது, எந்த ஒரு இடத்திலும் உக்ரைனையும் அமெரிக்காவும் சேர்ந்து யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பினார். அப்படி வெளியில் அனுப்பின பிறகு கடைசியாக மினரல் டீல்ஸ்லாம் ஓகே ஆன பிறகு தான் ரஷ்யா உக்ரைனுக்கான அந்த பிரச்சனையில் மறுபடியும் அமெரிக்கா தலையீடு செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் என்ன, யார் கண்பட்டுச்சோ, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறிச்சு அமெரிக்காவுக்கு. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் பட்ஜெட்டை ஒதுக்கக்கூடிய அமெரிக்கா அவங்களுக்கு தேவையான மிசைல்ஸையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மிசைல்ஸ் கொடுக்கறதுனால அமெரிக்காவினுடைய ஸ்டாக் பில்ஸில் ஏகப்பட்ட அடி வாங்கிச்சு அப்படிங்கிறது பல அமெரிக்க ஊடகங்களும் வெளியில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஈரான் நடத்தின தாக்குதலில் அதிகமான தாக்குதலை தடுத்து நிப்பாட்டினாங்க. கிட்டத்தட்ட 95% மிசைல்ஸ் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய தியாகமும் இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஏவுகணை இல்லாமல் இஸ்ரேலால் அவங்களுடைய அயர்ன் டோமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இஸ்ரேலுக்கும் தெரிந்தது தான், அமெரிக்காவுக்கும் தெரிந்தது தான். சரி, இப்போ நேராக உக்ரைன் பக்கம் வரலாம். February 2022 இந்த யுத்தம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த யுத்தத்துக்கு அமெரிக்கா வெப்பனா மட்டும், வேற எந்த உதவி இல்லாமல் ஜஸ்ட் வெப்பனா மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கான உதவியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 62 பில்லியன் அமெரிக்க டாலர். பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் 500 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறார். 100 பில்லியனுக்கும் குறைவாகத்தான் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார். எக்ஸாக்டாக இப்போ கிவ், அதாவது உக்ரைனுடைய தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 62 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் அமெரிக்கா வெப்பன்ஸுக்காக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிற இந்த 3 மாதங்களையும் சேர்க்கும்போது இது ஓவராலாக எவ்வளவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76.6 பில்லியனாக மாறுது. ஸோ 76 பில்லியன் கொடுத்த அமெரிக்கா தான்
கூடுதலா ஒற்றை நாடு உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்தது அப்படிங்கிற பட்டியலில் முதலிடத்துல இருந்தாங்க. ஆனால் கடந்த ஏப்ரல்ல இருந்து இது அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்காங்கல்ல, இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூடுதலா அவங்களுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யவும், அமெரிக்கா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தாட்டும் வந்ததுனால ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிறது, உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிறது 84.9 பில்லியனா உயருது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்படி ஓவர் கம் பண்ணதுனால பெரிய ஏதாவது மாற்றம் வந்து விடுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து நின்னோம்னா, உக்ரைனை காப்பாற்ற வேண்டியது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட 10 மடங்கு தேவை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு. ஸோ உக்ரைனை அடிபடாமல், உக்ரைனை பெரிய அளவில் தோல்வி விடாமல் பார்ப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அவங்களுடைய பல முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த முடிவுகளில் தான் அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரம்ப் ப்ரூஃப் நாட்டோ கூட சேர்ந்துலாம் பல ஒப்பந்தங்கள் எல்லாமே போட்டாங்க. நாட்டோ நாடுகள் கூட இப்போ இணக்கமாக போகக்கூடிய இதே ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் கூட அவ்வளவு இணக்கமாக போக மாட்டேக்கார். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான டாரிஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் புதுசாக உருவாக்க ஆரம்பிக்கிறார். இதுவே ஒரு இழுபறியாக மாறிட்டு இருக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையில். ஸோ இந்த நேரத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சரியான பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறத நம்ம உணர போகிறோம். அதை உணர்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒரே கல்லில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடிக்கக்கூடிய 2 மாங்காக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதா, நான் உனக்கு ஆயுதங்களை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிடம் ஸ்டாக் பீல்ஸ் இல்லாத ஆயுதங்களை எல்லாத்தையுமே நிப்பாட்டுறாங்க. முதல் மாங்காய். இரண்டாவது மாங்காய் என்ன, இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைக்கலனா அங்கே உக்ரைனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகுது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணணும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முயற்சி பண்ணணும். ஆல்ரெடி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீது கடுமையான டாரிஃப் எல்லாமே போடுறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இந்த நேரத்தில் கூடுதலான லாஸ், கூடுதலான பொறுப்புகள், கூடுதலான கவர்னர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஐரோப்பிய ஒன்றியம் யாருக்காக கொடுக்க வேண்டியதாக இருக்கும், உக்ரைனுக்காக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ பணம் அதிகமாக செலவாக ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய தலைவர்கள் இதனால தான் அமெரிக்காவை நம்ம வெறுக்காமல் இருந்திருக்கணும், அமெரிக்கா கூட நம்ம சண்டை போடாமல் இருந்திருக்கணும், அமெரிக்காவோட நம்ம இணக்கமாக போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வருவாங்க. அந்த தாட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்ப்பாராக இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டாக் பீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னேனே, உண்மையிலேயே அமெரிக்காவிடம் பெரிய அளவில் ஹை வேல்யூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான மிசைல்ஸ் போதுமான அளவு இல்லையான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்தியா மாதிரியோ, வடகொரியா மாதிரியோ, சீனா மாதிரியோ, இல்லை ஈரான் மாதிரியோ அமெரிக்கா இல்லை. அமெரிக்காவில் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் எல்லாமே ஒதுக்கப்படுவது அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு தான். ஸோ தனியார் நிறுவனங்கள் எவ்வளவு மிசைல்ஸ் எவ்வளோ விலைக்கு வாங்குறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகரிக்க இல்லாட்டி கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துலேயுமே வெல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கீப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்கன்னா அமெரிக்காவில் அது 10,000 ரூபாய் வேலையாக மாறிவிடும். ஸோ அங்கே சேலரி கூடுதல், அங்கே ரெண்ட் கூடுதல், அங்கே வாழ்வாதாரம், அங்கே வாழ்வது அப்படிங்கிறது கடுமையான விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிசைல் இங்கே 10 லட்சம் ரூபாய்க்கு உருவாக்குறாங்கன்னா அதே மாதிரியான மிசைல் அமெரிக்காவில் உருவாக்கப்படும் போது அது ஒரு வேளை 60 லட்சம் இல்லாட்டி 80 லட்சம் ரூபாயாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் உருவாக்கக்கூடிய மிசைல்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். டெக்னாலஜியில் 1 ஸ்டெப் அஹர்டாக இருந்தாலுமே எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற விஷயத்தில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை அடிச்சுக்கிட ஆளே இல்லை. அப்போ அமெரிக்காவினுடைய இந்த எக்ஸ்பென்சிவான மிசைலை தான் யாருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்கா, ஹைமார்ஸாக இருக்கட்டும், இல்லை பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே உக்ரைனுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அமெரிக்கா அதை ரியலைஸ் பண்ணுறாங்க, என்னதான் நாம் இவ்வளவு விலை உயர்ந்த மிசைல்ஸை கொடுத்தும் உக்ரைன் அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக 400க்கும் அதிகமான ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யா ஒரு தாக்குதல் நடத்தினாங்களா, நேற்று கிவ்வில் இருக்கக்கூடிய 5 கிராமங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. ரஷ்யாவினுடைய ஓவரால் அட்டாக் அப்படிங்கிறது டெய்லி ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் 1%, 2% கிடையாது, 1 மடங்கு 2 மடங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அட்டாக், அவங்க அந்த கிராப் பண்ணக்கூடிய லேண்ட், இதனுடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கிறதுனால இன்னும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஆசைப்படுறாங்க. போன முறை மாதிரி இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு பேன் கிடையாது. இது அதிகப்படியான நாட்கள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருவதால் எந்தெந்த ஆயுதங்கள்
ஆயுதங்கள் இப்போ உக்ரைனுக்கு கிடைக்கிறதுக்கான சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி AIM-7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேரோ ஏர் டு ஏர் மிசைலாக இருக்கட்டும், ஷார்ட் ரேஞ்ச் ஸ்ட்ரிங்கர் மிசைலாக இருக்கட்டும், இது எல்லாமே இனிமேல் தட்டுப்பாடு யாருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது? உக்ரைனுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையிலும் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களுடைய லிஸ்ட்டை சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். 500 மில்லியன் புல்லட்ஸ் அண்ட் கிரனைட்ஸ் அப்படிங்கிறதும் 31 ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 மில்லியன் 30 லட்சம் 155 mm ஆர்ட்லரி ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதும் 5000 ஹம்வீஸ் அப்படிங்கிறதும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் ட்ரோன் சம்பந்தமான நிறைய ஆயுதங்கள் அடுத்ததாக வரக்கூடியது தான் மிசைல்ஸ். ஸோ இந்த குட்டி வெப்பன்லேருந்து பெரிய மிசைல் வர இப்போ கம்ப்ளீட்டாக நிப்பாட்டியிருக்காங்க அமெரிக்கா. AIM-7 ஸ்பேரோ மிசைல் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது உக்ரைனுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு மிசைல். இந்த மிசைல் இல்லைன்னா இன்கமிங் மிசைலை யாரால தடுக்க முடியாது? உக்ரைனால தடுக்க முடியாது. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் ஸ்டிங்கர் மிசைல் அப்படிங்கிறது இல்லாமல் போனது அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஏர்கிராஃப்டையோ இல்லை ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸையோ யாரால் அழிக்க முடியாது? உக்ரைனால அழிக்க முடியாத நிலைமை வரும். எகெயின் அங்கே ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஸ்டிங்கர் மிசைல் AIM-7 ஸ்பேரோ அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இங்கே சிக்கல். அடுத்ததாக இருக்கிறது தான் ஹைமார்ஸ். ஸோ இந்த ஹைமார்ஸ் எல்லாம் இவங்க கூடுதலாக உற்பத்தி பண்ண இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் யுத்தம் நடக்காத போது நாம் ஏன் ஆயுதங்களை ரொம்ப அதிகமாக உற்பத்தி செய்யணும்? இதே ஒரு நிலைமை அமெரிக்காவிலும் இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு நம்ம ஆயுதங்களை செல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் பணம் நமக்கு வரமாட்டுக்கு. ஸோ அதிகமாக நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனங்கள் நினைக்கிறாங்க. உக்ரைனுடைய PAC-3 அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ரியாட் மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்ரியாட் மிசைல் எல்லாமே அமெரிக்கா உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எவ்வளோ உருவாக்குறாங்க தெரியுமா? இந்த யுத்தத்துக்கு முன்னாடி, அதாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வர அமெரிக்கா 21 பேட்ரியாட் மிசைல் அப்படிங்கிறது தான் ஒரு மாதத்துக்கு தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை இப்போ 48 பேட்ரியாட் மிசைலாக உயர்த்தியிருக்கிறார்கள். ஸோ ஒரு மாதம் 48 பேட்ரியாட் மிசைலை தான் யார் உருவாக்குறாங்க? அமெரிக்கா உருவாக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்குது. இந்த பேட்ரியாட் மிசைல் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி மிடில் ஈஸ்ட் நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? நிறைய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட பேட்ரியாட் இருக்குது, அதே நேரத்தில் ஈரானுடைய சிக்கல், மிடில் ஈஸ்டை சூழ்ந்து இருக்கக்கூடிய போர் மேகம், இதனால் எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு எங்களுக்கும் இந்த மாதிரியான வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட ஓவராக டிமாண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த டிமாண்ட்னால பேட்ரியாட் மிசைல் ஒரு மாதத்துக்கு 48 தான் அவங்க உருவாக்குறாங்க. அப்படிங்கிற போது காசு யார் அதிக விலைக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதை விற்பனை செஞ்சுட்டு அமெரிக்கா போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதை விற்பது எல்லாமே தனியார் நிறுவனங்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போ உக்ரைனுக்கு நோ வெப்பன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பன் எல்லாத்தையுமே மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அந்த நாடுகளுக்கும் அமெரிக்கா ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைமார்ஸ் அப்படிங்கிற அந்த மிசைல் சிஸ்டத்தை பற்றி நமக்கு தெரியும். மாதத்துக்கு வெறும் 5 தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்போ கொஞ்சம் உயர்த்தி மாதத்துக்கு 8 ஹைமார்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்பது தான் கூடுதலான தகவல். ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக அவங்க அந்த மிசைல்ஸ் எல்லாமே உருவாக்கும் போது அதிகமான டிமாண்டும் இருக்கும்போது எப்படி ஓசியா உக்ரைனுக்கு இவ்வளோ மிசைல்ஸ், அதுவும் இவ்வளோ விலை கூடிய மிசைல்ஸ் 4 மில்லியன் $5 மில்லியன் வரும், இதெல்லாம் கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா அடுத்ததாக ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தானே கொடுப்பாங்க. ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தை அவங்களுடைய வழிக்கு வர வைக்க ஏகப்பட்ட நுட்பங்களை அமெரிக்கா சோதித்து வரும்போது சீக்கிரமாக உக்ரைனுக்கான இந்த பேன் நீக்கப்படுமா? வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை ராஜா என்பது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இப்போ உக்ரைனுக்கு இந்த மிசைல்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஜெர்மனியிலிருந்து பல நாடுகள், ஈவன் யூகேயாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வேறு நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே இதை எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்களாம். அடுத்தடுத்த தகவல் வரும்போது இது இன்னும் கொஞ்சம் வேற லெவல் அப்டேட்டாக இருக்க போகுது. அதற்கெல்லாம் நீங்கள் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50க்கும் அதிகமான பொருட்களை 999 ரூபாய் கொடுக்க முடியுமா? அதில் முதல் பொருள் பவுன்சிங் பால், மேஜிக் பவுன்சிங் பால் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலில் இது குதிக்கும். அப்படி கீழே போட்டிங்கன்னா நம்ம உயரத்தை விட கூடுதலான உயரத்துக்கு பவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பவுன்சிங் பால். அடுத்ததா ஒரு செம கியூட்டாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் டார்ச் லைட் ஒன்று. மூணாவதா ஒரு குட்டி கார், புல் பேக் இருக்கக்கூடிய ஒரு கார். நான்காவதா 8 நோட் சைலோஃபோன், உட்டன் சைலோஃபோன். இது மட்டுமே ஒரு 300 ரூபாய்க்கு மேலே விற்பாங்க.
இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா 12 பெல்லட் இருக்கக்கூடிய வாட்டர் கலர் கிட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் நிப்பை மாற்றி மாற்றி போடக்கூடிய மோட்டோ பென்சில் ஒன்று. டிஃப்ரெண்ட் கலரில் எழுதக்கூடிய மேஜிக் ரெயின்போ பென்சில் ஒன்று. கியூட்டா மீடியம் சைஸ் மவுத் ஆர்கன், உடன் மவுத் ஆர்கன் ஒன்று. 1 இல்லை 2 இல்லை 6 ரவுண்ட் டிப் பிரஷ், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய 6 பிரஷ். அடுத்ததா 2 ஹைலைட்டர், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய 2 ஹைலைட்டர். ஒரு டார்ச் லைட் பென், ஒரு மேஜிக் பென். இதை எழுதி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்டை வச்சு அடிச்சாதான் நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிறது தெரியும். ஸோ இன்விசிபிள் பென் அப்படின்னு சொல்லலாம். கியூட்டான 2 ஹூக், 3 கிலோ வரை தாங்கக்கூடிய 2 ஹூக் அப்படிங்கிறதும். குழந்தைகளை எப்பவுமே என்கேஜாக வச்சுக்கிறதுக்கான உடன் எக்ஸோஎக்ஸ் கேம். அடுத்ததா ஹோம்ஒர்க்லாம் நல்லா பண்றாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குட்டி குட்டியா பிரைஸ் பண்றதுக்கான 10 பீஸ் இருக்கும். 10மே டிஃப்ரெண்டான ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 2 பென்சில், ஒரு இரேசர், ஒரு ஷார்ப்னர் வித் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டேஷனரி கிட். டபுள் டிப் இருக்கக்கூடிய 2 ஊல் மார்க்கர் அப்படிங்கிறது. ரெண்டும் வெவ்வேறு டிப் இருக்கும். ஸோ வெவ்வேறு கலரில் உங்களுக்கு 2 ஊல் மார்க்கர் கிடைக்கும். இன்னும் இருக்குங்க, ஒரு சிப்லாக் பவுச், ஒரு யூனிகார்ன் பவுச். அது இல்லாமல் இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கேரி பேக். நம்ம வீட்டுக்கு எப்போவுமே தேவைப்படக்கூடிய ஒரு யூஎஸ்பி லைட், ஒரு உடன் கியூட் பிபி, 3 ஒயிட் போர்ட் மார்க்கர் வித் இரேசர் இருக்கக்கூடிய 3 கிடைக்கும். 2 வெரைட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் குட்டியா ஒரு யூனிகார்ன் கீ செயின். கடைசியா அடுத்த காம்போல நம்ம போக்கிமேன் கார்டு கேம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதற்கான விஐபி கார்டு 2 பேக் கிடைக்கும். இந்த போக்கிமேன் விஐபி கார்டு அப்படின்னு சொல்லி அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்களேன், என்ன விலை போட்டிருக்காங்க நீ. அதுவே உங்களுக்கு 2 கிடைக்குது. அடுத்த காம்போவில் சூப்பரான கோல்டு பிளேட்டடாக இருக்கக்கூடிய போக்கிமேன் கார்டே இருக்கும். ஸோ இந்த காம்போ அப்படிங்கிறது இவ்வளோ பொருட்கள், நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்ந்து 999 ரூபா. லிமிட்டட் குவான்டிட்டி. யார் ஃபஸ்ட்டு வாரீங்களோ அவங்க வாங்கிட்டு போங்க. இதை மறுபடியும் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்கள் இருக்குது. இத்தனை பொருளும் சேர்ந்து 999 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஒரு காணொலியில் ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.